மோசமான குற்றவாளிகளை அரசாங்கம் சிறைச்சாலைகளில் இருந்து விடுதலை செய்துள்ளதாக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. லண்டனில் தமிழர்கள் செறிந்து வாழும் 2 முக்கியமான பகுதிகளில் பாரிய தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. PIP கொடுப்பனவு எடுப்பவர்களுக்கு அரசாங்கம் சிறிய அன்பளிப்பு தொகையொன்றை வழங்க உள்ளது. கருக்கலைப்பு சம்பந்தமாக பிரித்தானிய அரசாங்கம் புதிய சட்ட நடைமுறை ஒன்றை கொண்டு வந்துள்ளது. பிரித்தானியாவில் வாழ்கின்ற மக்களுக்கு அன்லிமிட்டெட் ரயில் கார்டு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தும்படி அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக என்று சொல்லும்படியாக வித்தியாசமான சத்திர சிகிச்சை ஒன்றை மேற்கொண்டு பிரித்தானிய மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளார்கள். இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே, உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள். அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன. அத்துடன் தமிழடியான் UK யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய புதிய அறிக்கையை இன்று வெளியிட்டுள்ளது. பலரும் எதிர்பார்த்தபடி வட்டி வீதத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. ஏனென்று சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்று சொல்லப்படக்கூடிய வட்டி வீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. இருந்த போதிலும் கூட பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வெளியிட்டிருக்கின்ற இன்றைய அறிக்கையிலே வட்டி வீதம் தொடர்ந்து 5% இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அது குறையும் என பரவலாக எதிர்பார்க்கப்பட்டதற்கான காரணம் தொடர்ந்து பணவீக்கம் 2.2% இருக்கின்றது கடந்த சில மாதங்களாக. எனவே வட்டி வீதத்தை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து குறைக்கும் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. இருந்த போதிலும் கூட அதிலே எந்த ஒரு மாற்றத்தையும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கொண்டு வரவில்லை. இருந்த போதிலும் கூட வரும் மாதங்களில் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சுட்டிக்காட்டியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாதமும் வட்டி வீதம் எவ்வளோன்னு சொல்லி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அறிக்கை வெளியிட்டு கொண்டே இருக்கும். பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் மொத்தம் 9 பேர் இருக்கணும். அந்த 9 பேரும் வாக்களித்து தான் இந்த வட்டி வீதத்தை தீர்மானிக்கிறது. இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 9 பேரில் 8 பேர் வட்டி வீதத்தை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி வாக்களிச்சிருக்கணும். ஒரு ஆள் மட்டும் வட்டி வீதத்தை குறைக்கணும் என்று சொல்லி வாக்களிச்சிருக்கிறார். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.25% இருந்தது. போன ஆகஸ்ட் மாதம் அது 5% குறைக்கப்பட்டது. எனவே இந்த செப்டம்பர் மாதம் அது இன்னும் குறையும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருந்த போதிலும் கூட அதில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. வரும் நவம்பர் மாதத்திலிருந்து அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகியுள்ளன. லண்டனில் தமிழர்கள் செறிந்து வாழும் 2 முக்கியமான நகரங்களில் பாரிய தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. அதில் முதலாவது தீ விபத்து எங்கே ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்ஃபர்ட் நகரில். இல்ஃபர்ட் நகரில் இருக்கிற ஒரு 2 மாடி கட்டிடம். அதில் இன்று அதிகாலை 2 மணிக்கு எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. அந்த 2 மாடி கட்டிடத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ஒரு உடற்பயிற்சி கூடமும் ஜிம்மும் இருந்திருக்குது. அதில் இன்று அதிகாலை 2 மணிக்கு திடீரென்று தீ பற்றி எரிந்ததால பாரிய தீப்பிழம்புகள் வானை நோக்கி எழுந்ததாக சொல்லப்படுகிறது. உடனடியாகவே லண்டன் ஃபயர் பிரிகேட் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டது. 80க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் உடனடியாக களத்தில் இறக்கப்பட்டு 7 மணித்தியாலங்கள் கடுமையாக போராடி தீயை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த சாலைகள் எல்லாமே மூடப்பட்டிருந்தன. இந்த தீ விபத்து ஏற்பட்ட சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரஸ்ட் ரோட், இல்ஃபர்ட்ல இருக்கிற ஃபாரஸ்ட் ரோட், அங்கே தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த தீ விபத்துக்கான காரணமோ அல்லது அதனுடைய சேத விவரங்களோ இன்னமும் வெளியாகவில்லை. இந்த விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இரண்டாவது தீ விபத்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் தமிழர்கள் செறிந்து வாழும் காஷல்டன் நகரில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பைப் வெல் என்று சொல்லப்படுற ஒரு தெருவில் இருக்கிற ஒரு வீட்டில் இன்று நண்பகல் வேளையில் தீ பிடித்திருக்கின்றது. இதில் ஏராளமான தீயணைப்பு படை வீரர்கள் இப்பொழுது தீயுடன் போராடி வருகின்றார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் ஏர் ஆம்புலன்ஸும் வரவழைக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட இந்த வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு பார்க்கில் ஏர் ஆம்புலன்ஸ் லேண்ட் ஆனதாகவும், அதாவது அந்த ஹெலிகாப்டர் இறங்கியதாகவும்,
அதிலிருந்து மருத்துவர்களும் மருத்துவ உதவியாளர்களும் இறங்கி அந்த குறிப்பிட்ட அந்த வீட்டை நோக்கி சென்றதாகவும் நேரில் பார்த்தவர்கள் சமூக வலைதளங்களில் கருத்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தீ விபத்துக்கான காரணமும் அல்லது இந்த தீ விபத்தினால் ஏற்பட்ட சேதங்களும் இன்னமும் வெளியாகவில்லை. இருந்த போதிலும் கூட பெரும் எண்ணிக்கையிலான தீயணைப்பு படை வீரர்கள் தற்போது போராடி கொண்டிருக்கிறார்கள். தீ இன்னமும் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. PIP கொடுப்பனவு எடுப்பவர்களுக்கு அரசாங்கம் சிறியதொரு அன்பளிப்பு தொகையொன்றை வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரித்தானியாவில் இருக்கின்ற PIP கொடுப்பனவு எடுக்கின்ற சகலருக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொல்லப்படுது. அதாவது கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இந்த சிறிய அன்பளிப்பு தொகை வழங்கப்படும் என்று சொல்லியும், இதற்காக யாரும் விண்ணப்பிக்க தேவையில்லை என்று சொல்லியும், ஆட்டோமேட்டிக்காகவே அவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு இந்த சிறிய அன்பளிப்பு தொகை வைப்பில் இடப்படும் என்று சொல்லியும் அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு அன்பளிப்பாக வழங்கப்படும் அந்த தொகை எவ்வளவு என்று சொல்லி தகவல்கள் வெளியாகவில்லை. இருந்த போதிலும் கூட அடுத்த மாதத்திலிருந்து PIP கொடுப்பனவு எடுக்கின்ற சகலருக்கும் இந்த அன்பளிப்பு தொகை வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கருக்கலைப்பு சம்பந்தமாக பிரித்தானிய அரசாங்கம் புதிய சட்ட நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கின்றது. அதாவது இந்த வருடம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியிலிருந்து ஒரு சில சட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கின்றன. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு இடத்துல ஒரு கருக்கலைப்பு நிலையம் இருக்குன்னு சொன்னால் அந்த கருக்கலைப்பு நிலையத்திலிருந்து 150 மீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு பஃபர் சோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்படுமாம். ஏனென்று சொன்னால் பொதுவாக யூகேல பரவலாக நடக்கிற ஒரு வன்முறை சம்பவம் என்னென்னு சொன்னால், கருக்கலைப்பு நிலையங்களை நோக்கி செல்கின்ற பெண்களை வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அவர்களுடைய படங்களை சமூக வலைத்தளங்களை போடுறது, அல்லது அவர்களை பற்றின விஷயங்களை வெளியில் பகிர்ந்து கொள்வது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. அல்லது கருக்கலைப்பு நிலையத்தை நோக்கி போகிற பெண்கள் தாக்குதலுக்குள்ளான சம்பவங்களும் நிறையவே நடந்து கொண்டு வருதாம். எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு இடத்துல கருக்கலைப்பு நிலையம் இருக்குன்னு சொன்னால் அதிலிருந்து 150 மீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு பஃபர் சோன் என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி பிரகடனப்படுத்தப்படுமாம். இந்த வருடம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியில இருந்து அதுக்கு பிறகு குறிப்பிட்ட இந்த ஜோன்ல யாராவது சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடினாலோ அல்ல அந்த பகுதிகளுக்கு வந்தாலோ அங்கு வீடியோக்களோ போட்டோக்களோ எடுத்தாலோ அல்லது சந்தேகத்துக்கிடமான வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலோ அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் யூகே பொறுத்த வரைக்கும் கருக்கலைப்புன்றது பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான உரிமை என்று சொல்லி அரசாங்கம் சொல்கின்றது. எனவே அந்த உரிமையை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த வருடம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு கருக்கலைப்பு நிலையங்களை சுற்றி பஃபர் சோன் என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு வலயங்கள் உருவாக்கப்படும். பிரித்தானியாவில் வாழ்கின்ற மக்களுக்கு அன்லிமிட்டெட் ரயில் கார்ட் என்கின்ற ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆலோசனையை சொன்னதாரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரீன் பீஸ் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு நீண்ட காலமாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பெரும் ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு அறிக்கை ஒன்றை தயாரிச்சிருக்குது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், யூகேல வாழ்கிற மக்களுக்கு அரசாங்கம் அன்லிமிட்டெட் ரயில் கார்ட் என்று சொல்லி ஒரு கார்ட்டை அறிமுகப்படுத்தணும் என்று சொல்லியும் அதை ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் மக்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லியும், அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் 50 பவுண்ட் செலுத்தி அந்த அன்லிமிட்டெட் ரயில் கார்டை பெற்றுக்கொண்டு மக்கள் ரெயிலில் பயணம் செய்யணும் என்று சொல்லியும், யூகேல இருக்கிற 4 தேசங்கள்லையும் இந்த ரயில் கார்டு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் என்று சொல்லியும் இந்த கிரீன் பீஸ் அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. இதன் மூலம் ஒவ்வொரு வருடமும் யூகேல இருக்கிற மக்கள் 122 மில்லியன் ரயில் பயணங்களை மேற்கொள்வார்களாம். இப்படி 122 மில்லியன் ரயில் பயணங்களை மேற்கொள்கின்ற போது அது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் நன்மை பயக்கும் எனவும் பொருளாதார வளர்ச்சியை அரசாங்கத்துக்கு கொடுக்கும் எனவும் இந்த ஆலோசனையில் சொல்லப்பட்டிருக்குது. இதன் மூலம் ஒரு வருடத்தில் 40 மில்லியன் கார் பயணங்களை நிறுத்த முடியும் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ஒரு வருடத்துக்கு 40 மில்லியன் கார் பயணங்களை மக்கள் கைவிட்டுட்டு ரயிலில் பயணம் செய்யக்குள்ள அது சுற்றுச்சூழலுக்கு நல்லம், மற்றது சுகாதாரத்துக்கு நல்லம் போன்ற காரணங்களை இந்த அமைப்பு சுட்டி காட்டியிருக்குது. இந்த அறிக்கை ஒரு நல்ல அறிக்கை என்று சொல்லி அரசாங்கம் அதனை வரவேற்றிருக்கிறது. ஆனால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லையா என்பது பற்றி அரசாங்கம் எந்த ஒரு கருத்தையும் இன்னமும் வெளியிடவில்லை.
மிகவும் மோசமான ஆபத்தான குற்றவாளிகளை பிரித்தானிய அரசாங்கம் சிறைச்சாலைகளில் இருந்து விடுவித்துள்ளதென அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உங்களுக்கு தெரியும், யூகேல இருக்கிற சிறைச்சாலைகளில் இடமில்லை என்று சொல்லி கடந்த வாரம் 1700 பேரை யூகே அரசாங்கம் திடீரென விடுதலை செய்தது. இவ்வாறு விடுதலை செய்யப்பட்ட அந்த 1700 பேர்ல மோசமான குற்றவாளிகள், ஆபத்தான குற்றவாளிகள் என்று சொல்லி நிறைய பேர் இருக்கணுமாம். ஆனா அரசாங்கம் அதை கவனிக்காம எல்லாரையும் பிடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு சொல்லி இப்ப அரசாங்கத்துக்கு மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. அதிலே மிக முக்கியமாக 2 விதமான பாதுகாப்பு நடைமுறைகளை மேற்கொண்டிருக்கணுமாம். ஆனா அதை மேற்கொள்ளாமலேயே அவர்களை விடுதலை செய்யப்பட்டிருக்காம். அதுல முதலாவது பாதுகாப்பு நடைமுறை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா டக் என்று சொல்லப்படுற டக்கிங் சிஸ்டம். உங்களுக்கு தெரியும், ஒரு குற்றவாளியின் கால் பகுதியில, கணுக்கால் பகுதியில ஒரு டேப் மாதிரி ஒன்று அடிச்சு விடுவினோமாம். அதுல பொருத்தப்பட்டிருக்கிற கருவியை வச்சுக்கொண்டு அவர் எங்க போறார் எங்க வரார் என்று சொல்லி அவரை கண்காணிக்க முடியும். அதுதான் அந்த டக்கிங் சிஸ்டம். ஆனால் யூகேல இருக்கிற சிறைச்சாலைகளில் போதிய அளவு டக்கிங் கருவிகள் இல்லாத காரணத்தால் அப்படி டக்கிங் எதுவுமே அடிக்காமலே நிறைய ஆபத்தான குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்களாம். அதனால் அவர்களுடைய நடமாட்டத்தை போலீசாரால் கண்காணிக்க முடியாமல் இருப்பதாக சொல்லப்படுது. அதே நேரம் இன்னும் ஒரு பாதுகாப்பு நடைமுறை, அதனுடைய பேர் HDC என்று சொல்லப்படும். அதனுடைய விளக்கம் என்னென்னு சொன்னால் ஹோம் டிடென்ஷன் கர்ஃபியூ. அதைத்தான் HDC என்று சொல்றது. அது எப்படி என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட குற்றவாளி எப்போவுமே வீட்டில் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட மனத்தியாலங்கள் மட்டும்தான் அவர் வெளியில் போயிட்டு வரலாம். குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும்தான் அவர் போயிட்டு வரலாம். அதுக்கு பிறகு இரவு 7 மணியிலிருந்து அடுத்த நாள் 7 மணி வரைக்கும் அவர் வீட்டில் தான் இருக்கணும், வெளியில் போகலாது. அதோட குறிப்பிட்ட சில இடங்களுக்கு போக முடியாது. இப்படியான கட்டுப்பாடுகளை கொண்டதான் இந்த HDC என்று சொல்லப்படுறது, ஹோம் டிடென்ஷன் கர்ஃபியூ என்று சொல்லப்படுறது. ஆனா அப்படியான நடைமுறையை கூட சரியான முறையில் அமுல்படுத்தாமல் நிறைய குற்றவாளிகளை, மோசமான குற்றவாளிகளை அரசாங்கம் கடந்த வாரம் விடுதலை செய்திருக்கு என்று சொல்லி இப்ப அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த வாரம் நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். ஒரு குற்றவாளி ஜெயிலில் இருந்து வந்த அதே நாள்ல அன்றைக்கே ஒரு பெண் மீது தவறான முறையில் நடந்து கொண்டு அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு எந்த சிறையிலிருந்து வெளியில வந்தாரோ அதே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இது போன்ற ஆபத்தான குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடுவதாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. உலக வரலாற்றில் முதல் முறையாக என்று சொல்லத்தக்க வகையில் பிரித்தானிய மருத்துவர்கள் ஒரு வித்தியாசமான சத்திர சிகிச்சை ஒன்றை செய்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். இந்த சத்திர சிகிச்சை என்னென்று சொன்னால், பொதுவாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், ஒட்டி பிறந்த இரட்டையர்கள், ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள். அவர்கள் எப்படி இருப்பினம் என்று சொன்னால், அவர்களுக்கு தலை 2 தலை வேறு வேறாக இருக்கும். உடம்பால ஒட்டி இருப்பினம், அவர்களுடைய ஷோல்டரோ அல்லது இடுப்பு பகுதியாலேயோ ஒட்டி இருப்பினம். அவர்கள் 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பினம், ஆனால் 2 தலைகள் இருக்கும். இப்படியான நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்கள். அவர்களை வச்சு திரைப்படங்கள் கூட வந்திருக்குது. ஆனால் இந்த விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. இதுவும் ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரிகள் தான், 2 பொம்பளை பிள்ளைகள். ஆனால் தலையால மட்டும்தான் ஒட்டி இருப்பினம். அவையோட உடம்பு செப்பரேட்டா இருக்கும், ஃபுல்லா செப்பரேட்டா இருக்கும். தலை மட்டும்தான் ஒட்டி இருக்கும். இப்படியான ஒரு வித்தியாசமான அமைப்பில் 2 பொம்பளை பிள்ளைகள் பிறந்திருக்கு, தலையால மட்டும் ஒட்டினபடி. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த பிள்ளைகள் வளர வளர சரியான கஷ்டமா இருக்கும். உடம்பு செப்பரேட்டா இருக்கும் போது தலையால மட்டும் ஒட்டி இருந்தா நடக்கிறதும் கஷ்டம், ஓடலாது, இருக்கலாது, இப்படி நிறைய கஷ்டங்கள் இருக்குது. எனவே எப்படியாவது சத்திர சிகிச்சை செய்து இந்த தலையை பிரிக்கணும், இந்த 2 பொம்பளை பிள்ளைகளையும் பிரிக்கணும் என்று சொல்லி மருத்துவர்கள் முடிவெடுத்து இந்த 2 பிள்ளைகளும் பாகிஸ்தான்லாம் பிறந்திருக்கணும். ஒரு பிள்ளைக்கு பேர் மினல், மற்ற பிள்ளைக்கு பேர் மிர்ஹா. சத்திர சிகிச்சைக்காக இவர்கள் துருக்கிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கணும். அப்ப துருக்கியில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் வச்சு சத்திர சிகிச்சை செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரித்தானியால இருந்து போன ஒரு மருத்துவர் குழு. லண்டன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா கிரேட் ஓர்மண்ட் ஸ்ட்ரீட் என்று சொல்லி ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு ஃபேமஸான சிறுவர் மருத்துவமனை உண்டு. அந்த மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர் குழு உண்டு துருக்கிக்கு பயணம் செய்து 3 மாதங்கள் இந்த பிள்ளைகளை ஆய்வு செய்து நிறைய டெஸ்ட்டுகள் எல்லாம் எடுத்து கடைசியில் சத்திர சிகிச்சை செய்யறதுக்கு முடிவெடுத்திருக்கணும். 14 மணித்தியாலங்கள் தொடர்ந்து போராடி அந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக 2 பிள்ளைகளும் அவர்களுடைய தலையால பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது 2 பொம்பளை பிள்ளைகளும் ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. மிர்ஹா மற்றும் மினல் ஆகியோர் இப்பொழுது சிரித்த முகத்துடன் சந்தோஷமாக இருப்பதாக மருத்துவர்கள் சொல்கின்றார்கள். இப்படியான ஒரு சத்திர சிகிச்சை உலக வரலாற்றில் இப்பதான் முதல் முறையாக மேற்கொள்ளப்படுது என்று சொல்லப்படுது. இதற்கு இவர்கள் பயன்படுத்தின தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னு சொன்னா
மிக்ஸ்ட் ரியாலிட்டி டெக்னாலஜி என்று சொல்லப்படுது. மிக்ஸ்ட் ரியாலிட்டி டெக்னாலஜி என்று சொல்லி இந்த மிக்ஸ்ட் ரியாலிட்டி டெக்னாலஜி வந்து யூகேல இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்தடுத்த வருடங்களில் ஏனைய நாடுகளில் இது சாதாரணமாக நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்படுது. இந்த டெக்னாலஜிக்கு கிடைத்த முதலாவது 2 முக்கியமான ஃபேன்ஸ் இந்த ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரிகள் என்று சொல்லப்படுது. எனவே மிர்ஹா மற்றும் மினால் ஆகியோர் இப்பொழுது நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரித்தானிய மருத்துவத்துறை வரலாற்றில் இது ஒரு முக்கியமான மைல்கல் என்று சொல்லப்படுகிறது. நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.